மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மீனராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மீன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மீனராசி பலனுக்குள் நுழையலாங்களா? காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசிக்கு வணக்கம்ங்க. கருணை, தியாகம் மற்றும் மோட்சத்திற்கு சொந்தக்காரரான மீனராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் பூரண ஆசியும் எப்போதும் கிடைக்கட்டும்ங்க. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஒரு பொன் எழுத்துகளால பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஏன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன், புத்திகாரகன், வித்யகாரகன்னு அழைக்கப்படும் புதன் பகவான் உங்க ராசியிலே 1ஆம் இடத்துல அமர்ந்து தனது வக்ரகதியை தொடங்கி இன்று மகா வேகம் பெறுகிறாருங்க. பொதுவா ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தா பயப்படுவாங்க. ஆனா உங்க ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்க ராசியிலே வக்ரம் அடைவது என்பது ஒரு மகா சாம்ராஜ்ய யோகத்தை உங்க காலடியில கொண்டு வந்து கொட்ட போகுதுங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னு தெரியுமா? மீன ராசியில புதன் நீச்சம் அடைவார் என்பது ஜோதிட விதிங்க. ஆனா ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் பெற்றா அது உச்சத்திற்கு இணையான பலனை தரும் என்பது ஜோதிடத்தின் உச்சக்கட்ட ரகசியம்ங்க. இதுதான் அந்த நீச்ச பங்கராச யோகம்ங்க. இதுவரை உங்களை நீ எல்லாம் ஒரு ஆளான்னு ஏளனம் செய்தவர்கள் முன்னால ஒரு சக்கரவர்த்தியை போல நீங்க சிம்மாசனத்துல அமரப்போகும் காலம் இதுங்க. மீனராசி நேயர்களே, உங்கள் 4ஆம் இடம் என்பது உங்கள் சுகம், உங்கள் தாய், உங்கள் பூர்வீக சொத்து மற்றும் நீங்கள் சொகுசாக அமர்ந்து செல்லும் வாகனத்தை குறிக்குங்க. உங்கள் 7ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் தொழில் கூட்டாளிகள் மற்றும் இந்த சமூகம் உங்களை பார்க்குற விதம். இப்படி உங்கள் வாழ்வின் அஸ்திவாரத்தையும் உங்க வெளியுலக தொடர்பையும் தீர்மானிக்கும் புதன் பகவான் இப்போது உங்க மூளையில அமர்ந்து ஆட்டம் காட்ட போறாருங்க. கடந்த சில வாரங்களா, ஏன் சில மாதங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடுத்த காரியம் எல்லாம் பாதியிலே நிக்குது. சொந்த வீடோ இல்ல வேண்டா, ஐயோ வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், ஆனா அது ஏதோ ஒரு சிக்கல்ல இருந்துட்டு இருக்கே, அல்லது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய மனக்கசப்பு வருதேன்னு நீங்க தவிர்த்திருக்கலாமுங்க. ஆனா பாருங்க, அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. ராசியில வக்ரம் பெறும் புதன் இதுவரை முடங்கி கிடந்த உங்க புத்திசாலித்தனத்தை ஒரு தீர்க்கதரிசியை போல மாற்றப் போகிறாரா? 7ஆம் அதிபதி வக்ரமாவதால உங்களை விட்டு பிரிந்த உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்களை ஏமாற்றிய தொழில் கூட்டாளி மீண்டும் உங்கள் கதவை தட்டி மன்னிப்பு கேட்க போறாரா? 10 வருடங்களா இழுபறியா இருந்த உங்க சொத்து வழக்குகள் அல்லது பூர்வீக நிலச்சிக்கல்கள் ஒரு மிராக்கிள் போல உங்களுக்கு சாதகமா முடிய போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாமுங்க. உங்க வாழ்க்கையின் ஒரு மகா திருப்புமுனை உங்க ராசியில புதன் வக்ரம் அடையும் போது உங்க ஜாதகத்துல இருக்கும் அத்தனை தரித்திர தோஷங்களையும் அவர் எரித்து சாம்பலாக்கி உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை தருவாருங்க.
மீனராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் கௌரவத்தையும் உங்கள் சொத்து யோகத்தையும் தீர்மானிக்க போகுதுங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. ஏன்னா 1ஆம் இடத்துல புதன் வக்ரமாவதால குழப்பம்ங்கிற ஒரு மாயவலை உங்களை சுற்றவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த ரகசிய எச்சரிக்கையை கவனிக்காம விட்டீங்கன்னா கைக்கு வந்த யோகம் வாய்க்கு எட்டாம போகலாமுங்க. வாருங்கள், மீனராசிக்கு இந்த வக்ரபுதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக மிக விரிவா அணுவா பார்க்க போறோங்க. இது மீனராசிக்கு நிகழப்போகும் அது மகா ரகசியம்ங்க. இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான உங்க தலைவிதியை மாற்றி எழுத போகும் அந்த பகுதிக்கு வந்திருக்கோங்க. மீனராசியில புதன் வக்ரம் பெற்றா என்ன நடக்கும்? பொதுவா ஒரு கிரகம் ஒரு ராசியில நீச்சம் அடைஞ்சா அது பலவீனமான பலன்களை தரும் என்பது பொதுவான விதிங்க. ஆனா மீன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரம் இருக்குதுங்க. உங்க ராசியில நீச்சம் பெறும் புதன் அங்கேயே வக்ரம் அடையும் போது அவர் நீச்ச பங்க ராஜயோகத்தின் உச்சகட்ட பலனை தருவாருங்க. அதாவது ஒரு பலவீனமானவன் திடீரென மகாசக்தி பெற்று விஸ்வரூபம் எடுப்பதை போன்றது இதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்ட அதிசயங்கள் என்னன்னு இப்போது அணு அணுவா பார்ப்போங்க. உறவுகள் மீண்டும் இணைதல், 7ஆம் இடத்து மிராக்கிள் மீனராசி நேயர்களுக்கு நிகழப்போகும் முதல் மிகப்பெரிய உணர்ச்சிகரமான அதிசயம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்தலுங்க. உங்க 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி உங்க ராசியிலே வந்து வக்ரம் பெறுவது என்பது ஒரு அபூர்வ நிகழ்வுங்க. கடந்த பல மாதங்களா ஏன் வருடங்களா உங்களை புரிந்து கொள்ளாம பிரிந்து சென்றவர்கள் இப்போது தாங்களாவே தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த தீர்க்க முடியாத ஈகோ பிரச்சனைகள், நீதிமன்றம் வரை சென்ற வழக்குகள் கூட ஒரு சமாதானத்தை நோக்கி நகருங்க. இனி இவங்க கூட வாழவே முடியாதுன்னு நீங்க முடிவு செய்த உறவுகள் மீண்டும் ஒரு புதிய புரிதலுடன் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க. அதே போல தொழில் கூட்டாளிகளால ஏமாற்றப்பட்டவர்களுக்கு அவர்கள் மீண்டு வந்து நஷ்டத்தை ஈடுகட்டும் அல்லது மன்னிப்பு கேட்கும் சூழல் உருவாகுங்க. உங்களை ஒதுக்கி வைத்த இந்த சமூகம் உங்களின் மேதமையை உணர்ந்து மீண்டும் உங்களை அரியணையில ஏற்றும் அதிசயம் இங்க நடக்குங்க. சொத்து மற்றும் வாகன யோகம் 4ஆம் இடத்து அதிர்ஷ்டம்ங்க. அடுத்ததா உங்க 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதி புதன்ங்க. அவர் உங்கள் ராசியில வக்ரம் பெறுவதால உங்க நீண்ட கால கனவான சொந்த வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கும் முயற்சி ஒரு மிராக்கிள் போல கைகூடுங்க. இத்தனை காலம் லோன் கிடைக்கல, வீட்டு பத்திரம் சிக்கலா இருக்கு, பணம் பத்தலன்னு தள்ளி போன காரியங்கள் ஒரு முடிவுக்கு வருமுங்க. ஒரு புதிய சொத்து அல்லது நிலம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்திடுவீங்க. பூர்வீக சொத்துகள்ல இருந்த வில்லங்கங்கள் விலகி உங்க பங்கு உங்களுக்கு சரியா வந்து சேருங்க. குறிப்பா உங்க தாய்வழி உறவுகள் மூலம் ஒரு மிகப்பெரிய லாபம் அல்லது எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு பழைய வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் இருந்தா அதற்கு தேவையான பணமும் ஆட்களும் ஒரு மேஜிக் போல உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் வாழ்வின் அஸ்திவாரத்தையே ஒரு ராஜகோபுரமா மாற்றப் போகும் அதிசயம் இதுங்க. அதிகார பதவி மற்றும் மரியாதைக்குரிய பதவி உயர்வு. 3ஆவதா புதன் உங்கள் ராசியில வக்ரம் பெறுவதால உங்க சிந்தனையில ஒரு மின்னல் வேகம் இருக்குங்க. இதுவரை உங்களை ஒரு சாதாரண ஆள்னா பார்த்த மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய அதிகார பதவி உங்களை தேடி வருங்க. 7ஆம் இடம் என்பது பொதுஜன தொடர்புங்க. உங்க ராசியிலேயே அந்த அதிபதி வக்ரமாவதால அரசியல்ல இருப்பவர்களுக்கு அல்லது பொது சேவையில இருப்பவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மக்கள் ஆதரவு கிட்டுங்க. உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து அமைதியா விலகி செல்வாங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் ராஜதந்திரமா இருக்குங்க. உங்களை ஒரு சாதாரண மீனாக பார்த்தவர்கள் நீங்க ஒரு மகா சமுத்திரம் என்பதை புரிந்து கொள்வாங்க. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியில இந்த யோகம் நடப்பதால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கர்வம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. நாம் தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் உங்க யோகத்தை கெடுத்து விடக்கூடாதுங்க. அந்த படுகுழியில நீங்க விழாம இருக்க நீங்க செய்ய வேண்டிய அந்த மகா எச்சரிக்கை என்ன?
வாருங்கள், அடுத்து அந்த வாயை திறக்காதீங்கங்கிற எச்சரிக்கை பகுதியை மிக விரிவா பார்ப்போங்க. இதை கேட்டா மட்டுமே உங்க நீச்சபங்க ராஜயோகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. மீனராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை, வாயை திறக்காதீங்க. மீனராசி நேர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த நீச்சபங்க ராஜயோகம், பிரிந்த உறவுகள் சேர்வது மற்றும் அந்த மகா சொத்து சேர்க்கை உங்களை ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல ஆழ்த்தி இருக்குங்க. ஆஹா, நமக்கு நேரம் வந்துடுச்சு, இனி நாம தான் ராஜான்னு நீங்க ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துல இருப்பீங்க. ஆனா இங்கேதான் மீனராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஜோதிட சதிவலையில விட வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா மீன ராசிக்கு மட்டும் ஒரு மகா எச்சரிக்கை விடுக்கப்படுதுங்க. உங்க ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்க ராசியிலேயே 1ஆம் இடத்துல வந்து வக்ரம் பெறுவது என்பது உங்க அறிவையே உங்களுக்கு யமனா மாற்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உண்டாக்குமுங்க. நீங்க ஒரு படுகுழியில விழாம இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு தாரக மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஏன் இதை இவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றேன்னா, இதோ அந்த அதிர்ச்சிகரமான காரணங்கள். புத்தி மயக்கம் மற்றும் தவறான முடிவுகள் எனும் மாயவலை. புதன் பகவான் உங்கள் ராசியில வக்ரம் பெறுவதால உங்க சிந்தனையில ஒரு தெளிவற்ற நிலை இருக்குமுங்க. அதாவது நீங்க ஒன்று நினைப்பீங்க, ஆனா உங்க வாய் வேறொன்ற பேசுங்க. உங்க மூளை உங்களுக்கு பொய்யான தகவல்களை தர வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய முதலீடுகள் அல்லது பெரிய சொத்து ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும்போது மிக மிக எச்சரிக்கையா இருக்கணுங்க. யாராவது வந்து இந்த நிலத்தை இப்ப வாங்கினா நாளைக்கே 2 மடங்கு லாபம்னு சொன்னா உங்க வாயை திறந்து உடனே சரின்னு சொல்லிவிடாதீங்க. உங்க முடிவுகள் இந்த நேரத்துல தவறாக போக இன்னொரு சொதிய வாய்ப்பு இருக்குதுங்க. பெரியவர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்த ஜாதக வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு புதிய காரியத்திலும் இறங்காதீங்க. உங்கள் அமைதியிலான உங்க கௌரவத்தையும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையும் காப்பாற்றும். திருமண வாழ்க்கையில ஈகோ எனும் யமன் 7ஆம் அதிபதி உங்க ராசியில வக்ரமாவதால உங்க வாழ்க்கை துணையுடன் பேசும்போது மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்ங்க. நீங்க விளையாட்டா சொல்லும் ஒரு விஷயம் அல்லது உங்க கடந்த காலத்தை பற்றி நீங்க எடுக்கும் ஒரு விவாதம் ஒரு மிகப்பெரிய சண்டையில போய் முடியுங்க. உனக்கு என்னை விட உன் அம்மா வீட்டுக்காரங்க தான் முக்கியம் என்றோ அல்லது நீ என்னை என்னைக்குமே புரிஞ்சுக்கிட்டது இல்லைன்னோ தேவையற்ற கசப்பான வார்த்தைகளை வீசாதீங்க. நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் துணையின் மனதுல ஆறாத வடுக உண்டாக்குமுங்க. பிரிந்தவர்கள் சேர வேண்டிய இந்த மிராக்கிள் நேரத்துல உங்க வாய் தடிப்பால மீண்டும் ஒரு நிரந்தர பிரிவை உருவாக்கி விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரும்போது வாயை திறக்காதீங்க. கௌரவத்திற்கு வரும் அச்சுறுத்தலுங்க. மீனராசி நேர்களே, 4ஆம் அதிபதி சுகஸ்தானிபதி உங்கள் ராசியில வக்ரமாவதால உங்கள் வீடு அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை வெளியே யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. நீங்க மிகவும் நம்பும் ஒரு நபரிடம் நீங்க சொல்லும் ஒரு சிறு ரகசியம் கூட தவறா சித்தரிக்கப்பட்டு உங்க கௌரவத்தை சிதைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல தேவையற்ற கருத்துக்களை பதிவிடாதீங்க. அரசியல் அல்லது மதம் சார்ந்த விவாதங்கள்ல உங்கள் வாயை திறந்தா அது ஒரு பெரிய சட்ட சிக்கலா மாறக்கூடுங்க. உங்கள் மதிப்பு உங்க மனதில் தான் இன்று ஒளிந்திருக்குதுங்க. 4ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால உங்கள் தாயின் உடல்நிலையில ஒரு சின்ன தொய்வு ஏற்படலாமுங்க. அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது அதிக வேகம் வேண்டாங்க. வண்டியில போகும்போது யாரிடமாவது போன்ல வாக்குவாதம் செய்தா அது உங்கள் கவனத்தை சிதறடிச்சு விபத்திற்கு வழிவகுக்குமுங்க. உங்கள் கவனம் சாலையில இருக்கட்டும்ங்க. உங்கள் வாய் மூடியே இருக்கட்டும்ங்க. மீனராசி நேர்களே, நீங்கள் குருவின் மைந்தர்கள்ங்க. குரு பகவானுக்கு பிடித்ததே அடக்கமும் அமைதியும் தாங்க. நீங்க ஒரு முனிவரை போல அமைதி காத்தா அந்த நீச்சபங்க ராஜயோகம் உங்களை தேடி வருங்க. நீங்க வாயை திறந்தா உங்க அதிர்ஷ்டம் உங்க கையை விட்டு நழுவி விடுங்க. உங்க அமைதியே உங்க ஆயுதம்ங்க. இது உங்களுக்கு தரும் மகா எச்சரிக்கை. மீன ராசிக்காரங்க மகா ரகசிய பரிகாரங்கள்.
இதுவரை மீன ராசிக்கு உங்கள் ராசியிலே வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான நீச்சபங்க ராஜயோகத்தையும், அதே சமயம் உங்க புத்தியை தடுமாற செய்ய பார்க்கும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோங்க. இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்துட்டு புதன் பகவானின் அருளையும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் ஆசியையும் முழுமையாக பெற்று உங்கள் அந்த இழந்த கௌரவத்தையும் சொத்து யோகத்தையும் மீட்டெடுக்க நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போங்க. மீனராசி நேர்களே, புதன் உங்க ராசியில பலம் இழந்து வக்ரம் அடைவதால அவருக்கு அறிவை தந்த ஞானத்தின் கடவுளை நீங்க சரணடைய வேண்டுங்க. புதனுக்கே குருவா விளங்குபவர் குதிரை முகத்தோன் ஸ்ரீ ஹயக்ரீவருங்க. உங்கள் ராசியில புதன் வக்ரமாவதால ஏற்படும் புத்தி மயக்கத்தை நீக்க இதுவே முதல் மருந்துங்க. புதன்கிழமை அல்லது ஏகாதசி திதி அன்று ஸ்ரீ ஹயக்ரீவர் சன்னதிக்கு சென்று அவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணுங்க. ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் அல்லது ஆதாரம் சர்வ விதாயனம் ஹயக்ரீவம் உமாஸ்மகே இந்த ஸ்லோகத்தை 21 முறை சொல்லுங்க. இந்த வழிபாடு உங்க மூளையில இருக்கும் குழப்பங்களை நீக்கி சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்க வைக்குங்க. உங்க தொழில்ல இருக்கும் முட்டுக்கட்டைகள் விலகுங்க. ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிற பொருட்கள் தானம். புதன் வித்யகாரகன் 4ஆம் அதிபதி வக்ரமாவதால கல்வி மற்றும் அறிவு சார்ந்த தானம் உங்களுக்கு ராஜயோகத்தை உறுதி செய்யுங்க. வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிற அட்டையிட்ட நோட்டு புத்தகங்கள், பேனா அல்லது கல்வி உதவித்தொகையை வழங்குங்க. புதனின் ஆசியை முழுமையாக பெற இது மிக சிறந்த வழிங்க. இதன் மூலம் உங்கள் 4ஆம் இடத்து தோஷம் நீங்கி புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் தடையின்றி கைகூடுங்க. துளசி மாட வழிபாடு மற்றும் ஓம் நமோ நாராயணாய மந்திரம். 7ஆம் அதிபதி வக்ரமாவதால உங்கள் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இருக்கும் சிக்கல்கள் தீர இது அவசியம்ங்க. தினமும் மாலை வேளையில உங்க வீட்டு துளசி மாடத்திற்கு நெய் தீபம் ஏற்றி ஒரு 108 முறை ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லுங்க. துளசி மகாவிஷ்ணுவிற்கு பிரியமானவளுங்க. துளசியை வழிபடுவதன் மூலம் உங்கள் 7ஆம் இடத்து பாதிப்புகள் நீங்கி பிரிந்திருந்த கணவன் மனைவிக்குள்ள மீண்டும் ஒரு தெய்வீக பிணைப்பு உண்டாகுங்க. நீர்நிலைகள்ல மீன்களுக்கு உணவிடுதல். உங்கள் ராசி சின்னமே 2 மீன்களுங்க. உங்க ராசியில தோஷம் ஏற்படும் போது அந்த சின்னத்திற்கு செய்யும் தர்மம் உங்கள் கர்ம வினைகளை தீர்க்குங்க. அருகில் இருக்கும் குளம் அல்லது ஆற்றில் இருக்கும் மீன்களுக்கு பொரி அல்லது அரிசி மாவின உணவா போடணுங்க. நீங்க மீன்களுக்கு இடும் உணவு உங்கள் ராசிநாதனான குருவையும் அங்க வக்ரம் பெற்ற புதனையும் ஒரு சேர குளிர்விக்குமுங்க. இது உங்க ஆரோக்கியத்தில் இருந்த மர்மமான பிரச்சனைகளை வேரோடு நீக்குமுங்க. வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை மற்றும் பசு வழிபாடு ராசிநாதன் குருவின் பலத்தை அதிகரிப்பதன் மூலம் வக்ர புதனை நீங்க கட்டுப்படுத்த முடியுங்க. வியாழக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு பச்சை கீரை மற்றும் வாழைப்பழம் வழங்குங்க. அன்று மற்றும் மஞ்சள் நிற ஆடை அல்லது ஒரு மஞ்சள் கைக்குட்டைய உடன் வைத்திருங்க. குருபலம் கூடும்போது புதனால் ஏற்படும் வக்ரகதி பாதிப்புகள் குறைந்து ராஜயோக பலன்கள் மட்டும் உங்களை வந்து சேருங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றுமுங்க. மீனராசி என்பது மகா சமுத்திரம் போன்றதுங்க. உங்கள் மனதோடு இந்த தெய்வீக பரிகாரங்களையும் சேர்த்தா நீங்க ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் செல்வத்தையும் அடைவீங்க. மீனராசி நேர்களே, உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகும் காலம்ங்க. உங்க ராசியிலேயே புதன் வக்ரம் அடைவது என்பது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு அல்லங்க. அது உங்க கர்ம வினைகளை கரைத்து உங்களை ஒரு நீச்சபங்க ராஜயோகத்துல அமர வைக்க இயற்கை போட்ட ஒரு ரகசிய திட்டம்ங்க. இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கலாம். திரிந்த உறவுகள் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கலாமுங்க. அல்லது சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து உங்களை தேடி வரலாமுங்க. இத்தனையும் உங்கள் ராசிக்குள்ளேயே நடக்க போகுதுங்க. ஆனா இவ்வளவு பெரிய ராஜயோகம் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் நிதானமும் உங்களுக்கு மிக மிக அவசியமுங்க. மீனராசி நேயர்களே,
நான் இந்த வீடியோவில் மீண்டும் மீண்டும் சொன்ன அந்த ஒரு விஷயத்த உங்கள் உயிர் மூச்சா கருதுங்க. உங்கள் அறிவை விட உங்கள் அமைதி தான் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுத்தருங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க. யாரையும் புண்படுத்தாதீங்க. உங்க ரகசியங்களை உங்க இதயத்துக்குள்ளேயே பூட்டி வைங்க. நினைவில் கொள்ளுங்கள், வாயை திறக்காதீங்க. நீங்க காக்கும் அந்த தெய்வீக அமைதி தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கைய உங்கள் குடும்பத்திற்கு உறுதி செய்யுங்க. உங்கள் ராசிநாதன் குருவின் அருளும் வக்ரபுதனின் ராஜயோகமும் உங்களை ஒரு மகா சமுத்திரமா மாற்றட்டும்ங்க. மீனராசிக்கான இந்த தகவல்கள் உங்க வாழ்வுல ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றி இருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்க ஜாதகத்துல புதன் எந்த நிலையில இருக்கிறார் அல்லது இந்த வக்ர புதன் பயிற்சியால நீங்க சந்திக்கும் மாற்றங்கள் என்ன, எதுவாக இருந்தாலும் தயங்காம கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களின் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிக்க நான் ஆவலா காத்திருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்போதே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க மீனராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ரகசிய வீடியோவை இப்போதே ஒரு ஷேர் செய்யுங்க. இன்னும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போதுதான் உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் தொடர்பான அடுத்தடுத்த மகா அரசியங்களை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியுங்க. மீனராசி நேயர்களே, இதுவரை நாம் 12 ராசிகளுக்குமான அந்த மகா எச்சரிக்கை மற்றும் ராஜயோக பலன்களை பார்த்தோங்க. மீண்டும் ஒரு புதிய ரகசியத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. என்றும் உங்கள் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யும் அந்த கயக்ரீவனின் ஞானமும் மகாலட்சுமியின் அருளும் உங்கள் இல்லத்தில் என்றென்றும் நிறைந்து வழியட்டுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.